ಶಾಸ್ತ್ರೀಯನೋಗ ಸರವಣ ಭವನ ಸಿಸ್ಟರು ಕುದವು செங்கதிர்வேலு பாதமிழிண்டில் பன்மணி சலங்கை கீதம் பாட கிண்கிணியாட கௌஷிக வாகன மோட அஷ்ட சாமல கருணன் நிலமித்த சூற்ற வாகன ரூப மகேஸ்வர புத்திர விண்ண விநாயகா பாத நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நன்றி. லம்போதரனே கணநாயகனே சம்பகுமாரனே யானை முகனே லம்போதரனே கணநாயகனே சம்பகுமாரனே யானை முகனே. ஓம் முருகா ஓம் முருகா வா முருகா வடிவேல் அழகா. ஓம் முருகா ஓம் முருகா வா முருகா வடிவேல் அழகா. பஞ்சாட்சர் பீடரூபிணி பஞ்சாட்சர் பீடரூபிணி மாம்பாயி ஸ்ரீ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி ஜனனி ஜனனி. கலைவாணியே காத்திடுவாயம்மா கலைவாணியே காத்திடுவாயம்மா கலைவாணியே. மகிஷாசுரன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான். எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான். அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவர். அங்கு தொடங்கியது பிரச்சனை. மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது. மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள். மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான், அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் ஸ்தவ ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர். சிவபெருமான் சூலம் தந்தார், அக்னி சக்தி தந்தார், வாயு பகவான் வில்லும் அம்பரா துணியும் கொடுத்தார். தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வ அலங்கார பூக்ஷித்தையாய் புறப்பட்டாள். அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன். கடும் போர் முடிவுக்கு வந்தது. அநீதி அழிக்கப்பட்டது. அழிந்தான் மகிஷாசுரன். நவராத்திரியில் ஏன் கொலு வைக்க வேண்டும்? நவராத்திரி வந்தால் கொலு வைக்க வேண்டும், சுண்டல் நைவேத்தியம் செய்ய வேண்டும்,
இருக்கிறோமே, அதற்கான ஆன்மீக காரணத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? தேவி ஆதிபராசக்தி இப்போ உலகம் முழுவதும் அருளாட்சி செய்கிறாள். யாதுமாகி நின்றாய் காளி என்று தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள் என்கிறார் பாரதியார். அம்மன் வழிபாடுல ஒண்ணுதான் நவராத்திரி. இந்த நவராத்திரிய 3 பங்கா பிரிக்கலாம். முதல் 3 நாள் துர்கை ஆட்சி செய்வாங்க, 2வது 3 நாள் லக்ஷ்மி ஆட்சி செய்வாங்க, 3வது 3 நாள் கல்வி தெய்வமான சரஸ்வதி ஆட்சி செய்வாங்க. எங்கள் பள்ளியில் இது போன்ற அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெறும். எங்கள் பள்ளியில் ECA என்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலம் நாங்கள் பாடல், நடனம் மற்றும் இசைக்கருவிகளை கற்று அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கள் பள்ளியில் கல்வி மற்றும் விளையாட்டுகளில் சாதனை பெற்று வருகின்றது. நவராத்திரி விழாவானது 3 முக்கியமான விஷயங்களை ரொம்ப வலியுறுத்துது. கல்வி, செல்வம், வீரம். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைஞ்சாதான் நம்மளால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்கான ஒரு விழா தான் இந்த நவராத்திரி விழா. இதை வந்து நாங்கள் வேலம்மாள் பள்ளி குழுமம் வந்து தஞ்சாவூரில் ரொம்ப விமர்சையாக ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு வரோம். குழந்தைங்க அவங்க கொண்டு வர பொம்மைகள், அதாவது சுவாமியோட அவதாரங்கள், அவங்களோட திருவிளையாடல்கள் அதெல்லாம் குறிக்கிற மாதிரி இருக்கிற பொம்மைகளை குழந்தைகள் கொண்டு வர்றதை வந்து இங்கே நாங்கள் பார்வைக்காக வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 9 நாளும் ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கல்வியை மட்டும் போதிக்காமல் கூடுதல் பாடத்திட்டத்தின் மூலமாக எங்களோட குழந்தைங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில முறைகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து குழந்தைங்க வீணை, வாய்ப்பாட்டு, நாட்டியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. கல்வியில் மட்டும் சிறந்து இல்லாமல் இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களிலையும் குழந்தைங்க வந்து சிறந்து விளங்குறதுக்காக எல்லா விதத்துலையும் நாங்கள் வந்து குழந்தைங்களை தயார்படுத்திகிட்ருக்கோம். குழந்தைங்களோட எல்லா விதமான கோஆப்ரேஷனும் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த நவராத்திரி விழாவில் நாங்கள் அந்த அம்பிகையை வேண்டிக்கிறது எங்களோட குழந்தைங்க எல்லா விதத்துலையும் தலை சிறந்த குழந்தைங்களாக வரணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். இந்த நவராத்திரி விழாவை சிறப்பிச்சிருக்கிற இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெற்றதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் அருளை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாரையும் இன்புற்றிருக்க நல்லபடியாக அருளட்டும். சொக்கி அவளழகி
வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பு வணக்கம். இது நலம் தரும் நவராத்திரி. இன்றைய தினம் நவராத்திரி திருநாளினுடைய 6ஆம் நாள், அதாவது சஷ்டி திதி. சஷ்டி என்று சொன்னால் 6. இந்த எண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் நிறைய உண்டு. அறுசமய நீதி என்று சொல்லுவார்களே, அப்படி நம்முடைய இந்து தர்மத்தினை 6 வகை மார்க்கங்களாக பிரித்தார் ஸ்ரீ ஆதிசங்கரர். 6 சுவை என்றும், முருகப்பெருமானுடைய 6 விதமான முகங்கள் என்றும், 6 பருவங்கள் என்றும், உலகத்தில் பல்வேறு செய்திகளை இந்த 6 என்ற எண்ணுக்கு நாம் பெருமையாக கூறலாம். அப்பேற்பட்ட இந்த 6ஆம் நாளிலே நாம் அம்பிகையை சிறப்பாக வழிபாடு செய்கின்றோம். இன்றைய தினம் தேவி பராசக்தி நமக்கெல்லாம் சண்டிகா தேவி என்கின்ற ரூபத்தில்தான் அருள் காட்சி தருகின்றாள். அதுவும் சர்பராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றாளாம் அவள். சண்டிகா தேவி யார்? பார்வதி தேவியினுடைய அம்சமாக கருதப்படக்கூடியவள். பிரம்மத்தினுடைய முழுவிதமான சாரத்தையும் உணர்ந்து சாக்ஷாத் சிவபெருமானிடமே உபதேசம் பெற்றவள்தான் இந்த சண்டிகா தேவி. பார்வதி தேவி மிகவும் அமைதியான சாத்வீகமான வடிவமும் குணமும் உடையவளாவாள். ஆனால் இந்த சண்டிகா தேவி பார்வதியினுடைய அம்சமாகவே இருந்தாலும் கூட மிகவும் உக்கிரமான வடிவத்தையும் குணாதிசயத்தையும் கொண்டவள் என்று அழைக்கப்படுகின்றாள். ஏன்? உலகத்தில் நன்மை தலை தூக்க வேண்டுமென்று சொன்னால் தீமை அழிய வேண்டும். சில சமயங்களிலே தீமையை அழிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட கருணை என்பது இல்லாமல் தன்னுடைய பணியிலே மிக உக்கிரமாக மிக கடுமையான செயலாற்றல் உடையவர்களாக இருந்தால்தான் அந்த செயலை சாதித்து காட்ட முடியும். உதாரணத்திற்கு சொன்னால் இராணுவ வீரர்கள் ஒரு உயிரை கொலை செய்வது என்பது தவறு, பாவம்தான் என்றாலும் கூட மக்களினுடைய பாதுகாப்பு கருதி நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் எதிரிகளை கொன்று குவித்தால்தானே ஒரு தேசம் பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்க முடியும். அதே போல பயிர்கள் வளரும் பொழுது களைகளை அழித்தால்தான் நல்ல உணவு பயிர்கள் செழித்து வளரும். அதே போலத்தான் உலகத்திலே உயிர்கள் எல்லாம் இன்பமோடு வாழ்வதற்கு, அறம் தழைத்து ஓங்குவதற்கு, நன்மை உலகத்திலே பெருகுவதற்கு தீமையை அழிக்க வேண்டும். சில சமயங்களிலே கருணையின் வடிவமாக அம்பிகை இருந்தாலும் கூட அவள் உக்கிரமான ஆற்றலின் சக்தியாக வடிவம் எடுத்தால்தான் தீமைகளை அழிக்க வேண்டும் முடியும் என்கின்ற நிலைமை அவளுக்கே இருக்கிறது. அந்த வகையில்தான் சாத்வீகமான பார்வதி தேவியினுடைய அம்சமாகவே இருந்தாலும் கூட ஸ்ரீ சண்டிகா தேவி என்னும் இன்றைய தினத்தின் அம்பிகை கொண்டிருக்கக்கூடிய வடிவமானவள் சற்று உக்கிரமாகவே இருக்கின்றாள். அதிலும் சர்பராஜ வாகனத்திலே அந்த சிம்மாசனத்திலே வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள் காட்சி தருகிறாள். இதற்கு பொருள் என்ன? கவலைப்படாதே, உன்னுடைய நல்ல எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கின்றேன் என்று நமக்கெல்லாம் தைரியம் கொடுப்பவளாக அவள் இருக்கின்றாள். தீமைகளை கண்டால் சற்றும் பொறுக்காதவள் இந்த ஸ்ரீ சண்டிகா தேவி ஆவாள். தீமை மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு மிக மிக கொடூரமான தண்டனைகளை வழங்கக்கூடியவள் இவள் என்று ஸ்ரீ தேவி மகாத்மியம் நூல் கூறுகின்றது. அப்படி பார்த்தால் ஸ்ரீ சண்டிகா தேவி தேவியினுடைய அந்த வடிவங்களிலேயே மிகவும் தனித்துவமான வடிவம் கொண்டவளாக விளங்குகின்றாள். இன்றைய தினம் தேவி பராசக்தி நவதுர்க்கைகளிலே காத்யாயனி என்று சொல்லக்கூடிய வடிவத்தில்தான் நமக்கு காட்சி தருவதாக ஐதீகம் கூறுகின்றது. அதே நேரத்தில் வீட்டிலே நாம் அழைக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை, 7 வயது ஆன பெண் குழந்தையை இந்திராணி அல்லது காளிகா என்னும் வடிவத்தில் வைத்து பூஜை செய்வது நல்ல பலனை தரும். இன்றைய தினம் நாம் என்ன விதமான கோலத்தை இடலாம்? சற்று வித்தியாசமாக கடலை மாவினால் தேவியினுடைய நாமத்தை பூஜை அறையிலோ அல்லது கொலு படிக்கும் முன்போ கோலமாக இடுவது அவளுடைய மனதை குளிர்விக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதோடு சேர்த்து இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய நிவேதன பொருட்கள் என்னென்ன? தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயாசம், மாதுளம் பழம், பச்சைப்பயிறு சுண்டல், இவையெல்லாம் இன்றைய தினத்திற்கு உகந்த நிவேதன பொருட்களாகும். நீலாம்பரி ராகத்தில் அமையப்பட்ட பாடல்களை பாடி தேவியினுடைய மனதை நாம் இன்றைக்கு குளிர்விக்க வேண்டும். அதோடு சேர்த்து பாரிஜாதம், செம்பருத்தி, செம்பங்கி,
கொங்கம் ஆகிய மலர்களினால் தேவியை அர்ச்சிக்க அவள் மனம் குளிர்ந்து நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? யாரேனும் நம் மீது அபாண்டமாக பழி சுமத்தி நம்மை மற்றவர்கள் முன்பு தலை குனிய வைத்திருந்தாள் என்றால் அந்த அவமானத்தை நம்மிடம் இருந்து நீக்கக்கூடியவளாக இன்றைய சண்டிகாதேவி நமக்கு அருள் தருகின்றாள். குறிப்பாக வழக்குகளில் அநியாயமாக மாட்டிக்கொண்டவர்கள், எதிரிகளின் தொல்லைகளுக்கு ஆட்பட்டவர்கள், அவற்றிலே இருந்து மிக எளிதாக விடுபடுவதற்கு இன்றைய தினம் ஸ்ரீ சண்டிகாதேவி ரூபமாக தேவி பராசக்தியை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். எனவே நவராத்திரியினுடைய 6ஆம் நாளாகிய இன்றைக்கு அம்பிகையை நாம் எல்லோரும் சண்டிகாதேவி ரூபத்திலே மனமாற பிரார்த்தித்து வழிபாடு செய்து அவளுடைய அருளை பெற்று மன நிம்மதியான வாழ்க்கையை பெறுவோம். மீண்டும் நாளைய தினம் நலம் தரும் நவராத்திரியில் அம்பிகை என்னவெல்லாம் நமக்கு அருள் காட்சி தர இருக்கின்றாள், அவளை என்ன ராகத்தில் நாம் பாட இருக்கின்றோம், அவற்றை பற்றியெல்லாம் நிறைய சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.